புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படை வசதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் அனிபால் கென்னடி எம்எல்ஏ உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. பணிகள் மேற்கொள்ளும் பொழுது பேருந்து நிலையத்தின் உள் பேருந்துகள் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமமாக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்க ஏதுவாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறுதியாக பேருந்து நிலையம் மாற்றுவது சம்பந்தமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான குப்புசாமி எம்எல்ஏ மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா மற்றும் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள், மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் மற்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள், தமிழக அரசு போக்குவரத்துத்துறை பிரதிநிதிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் உட்பட தனியார் பேருந்து உரிமையாளர் நல சங்கங்களைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர்.